finishes off in style. India lift the World Cup after 28 years. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிரேட் கிரிக்கெட் சேனல். நான் உங்க அஸ்வின் அண்ட் இன்னைக்கு என் கூட இருக்கிறது ஐயப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வாண்ட் டு விஷ் யூ ஆல் அமேசிங் அண்ட் இன்க்ரெடிபிள் உமன் a very happy Women's Day. It's because of you there is love and peace in this world. You guys are amazing and impact our lives in a very beautiful way. மெயினாக எங்களுடைய அம்மா, அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ் அப்படின்னு நிறைய பேருடைய லைஃப்பை வந்து ரொம்ப அழகான வேல வந்து நிறைய அழகான உமன் வந்து யூ ஆர் இம்பாக்டிங். And thank you for that. And this day is especially for you. We are celebrating all the beautiful women in this world. So இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மிருதி மந்தனா. உமன்ஸ் டேல ஒரு ஒரு டேலண்டட் உமன் கிரிக்கெட்டரை பத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஐயப்பாவும் டிசைட் பண்ணோம். ஸோ நாட் ஓன்லி ஸ்மிருதி மந்தனா, பட் ஃபியூச்சர் வீடியோஸ்ல வில் ஆல்சோ பி டாக்கிங் அபவுட் அதர் கிரேட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டிட்டர்மைண்ட் உமன். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்மிருதி மந்தனா பத்தி பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். நாங்க ஒரு போல் வச்சோம். ஸோ ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்மிருதி மந்தனா பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் ஃபார் யூ கைஸ். இந்த வீடியோ வந்து ஸ்மிருதி மந்தனா நீங்க கேட்டீங்கன்றதுனால பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மிருதி மந்தனாவுடைய சைல்ட்ஹுட் அண்ட் தென் ஐயப்பா வந்து ஸ்டாட்ஸ்லாம் அவர் சொல்லுவார், நமக்கு இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் ஸ்டாட்ஸ் அப்படிலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் அட் லாஸ்ட் நாங்கள் எங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டோம், இந்த ஒரு விமென்ஸ் டேல ட்ரூ ஃபெமினிசம்னா என்ன அப்படின்றத பத்தி பீப்புளுக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சோம். ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன்ஸ் அபவுட் இட். ஸோ என்னது ட்ரூ ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னு வந்து வி வில் பி சீயிங். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்மிருதி மந்தனாவுடைய சைல்ட்ஹுட். ஸ்மிருதி மந்தனா பார்த்தீங்கன்னா 1996 ஜூலை 18th பிறக்கிறாங்க. ஷீ இஸ் கரண்ட்லி 24 years old. ஷீ இஸ் born to ஸ்மிதா அண்ட் ஸ்ரீனிவாஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மும்பைல பிறந்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு 3 years இருக்கிறப்போ சங்கிலின்னு ஒரு ஊர், ஒரு ஸ்மால் டவுன் தான், அங்க வந்து ஷிஃப்ட் ஆறாங்க. அவங்களுக்கு ஒரு எல்டர் பிரதர், ஸ்ரவன்னு ஒரு எல்டர் பிரதர். ஸோ அவங்க ஃபேமிலிலேயே வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஜீன்ஸ் இருக்கு. அவங்க அப்பா அண்ட் பிரதர் ரெண்டு பேருமே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிரிக்கெட்டர்ஸ். அண்ட் நேச்சுரலி ஸ்மிருதிக்கு வந்து அவங்க அண்ணாவை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன், அண்ணா வந்து நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க, அண்ணா மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அண்டர் 16 வரைக்கும் அவங்க அண்ணா ஆடுறாரு, ஒரு நல்ல அப்கமிங் பிளேயர். பட் அன்பார்ச்சுனேட்லி மென்ஸ் கிரிக்கெட் வந்து ரொம்ப காம்படிட்டிவ். ஸோ அவங்க அண்ணால நெக்ஸ்ட் லெவல் போக முடியல. பட் ஸ்மிருதியும் வந்து எப்படின்னா, அவங்க அண்ணா நெட்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்றப்போலாம் பின்னாடி போய் குழந்தை அப்படி போய் நின்னுப்பா. பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை, நம்மளும் போய் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து தான் ஸ்மிருதியோட அந்த கிரிக்கெட் பேஷன் ஆரம்பிக்குது 5 வயசு இருக்கும்போதே. ஸோ வந்து ஸ்மிருதி நெட்ஸ்ல லைட்டா ஆடப்போ அவங்க அப்பாவும் அண்ணாவும் நோட்டீஸ் பண்றாங்க, ஸ்மிருதிக்கு நேச்சுரலாவே டைமிங் இருக்கு, ஸ்மிருதி வந்து நம்ம கிரிக்கெட்டர் ஆக்கலாம், நம்மளுடைய ட்ரீம்ஸ். ஆக்சுவலி அவங்க அப்பாவுக்கு ட்ரீம் அவங்க கிட்ஸை வந்து இந்தியன் பிளேயர் ஆக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அண்ணால முடியல. அண்ணாவும் அவனுடைய ஓன் கெரியரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, நம்ம தங்கச்சி வந்து ரியலி டேலண்டட், நம்ம அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு சக்சஸ்ஃபுல் மென் பின்னாடி ஒரு உமன் இருப்பாங்க அப்படின்ட்டு. எங்க அப்படியே வைஸ் வர்ஸா அண்ட் இட்ஸ் ஆல் சம்திங் வி நீட் டு லேர்ன். அவங்க அண்ணாவும் அப்பாவும் வந்து வைஸ் வர்ஸாவா இருந்துட்டு நம்ம டாட்டரை வந்து நெக்ஸ்ட் லெவல் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் டூயிங் திஸ். அண்ட் ஸ்மிருதியோட கிரிக்கெட்டிங் கெரியர் அங்கதான் ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கிரிக்கெட்ல வந்து ரொம்ப ஆர்வம், டொமஸ்டிக்ல வந்து நிறைய நல்ல ரன் ஸ்கோர் பண்றாங்க. அண்ட் என்ன ஷாக்குன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 11 இயர்ஸ் இருக்கிறப்போவே அவங்க வந்து அண்டர் 19 மகாராஷ்டிரா டீமுக்கு செலக்ட் ஆறாங்க. அண்ட் அவங்களுடைய முக்கியமான பிரேக் த்ரூ எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013, வெறும் 17 வயசு இருக்கிறப்போ ஷி இஸ் ஹிட்டிங் அ டபுள் செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஹிட் அ டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இது டொமஸ்டிக் மேட்சஸ். ஸோ அவங்க வந்து இந்த 224 ஆஃப் 150 பால்ஸ் அடிக்கிறாங்க. அப்போதான் வந்து அவங்க அந்த இந்தியன் டீமோட ரேடார்ல வந்து படுறாங்க. சரி, ஓகே, ஸ்மிருதி வந்து ஷீ இஸ் a really talented girl from மகாராஷ்டிரா, அவளை வந்து நம்ம சைட்ல எடுத்துப்போம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்மிருதியோடைய ஐடல் பாத்தீங்கன்னா இட் இஸ் குமார் சங்கக்காரா. அவங்க ஆக்சுவலி அவங்களுடைய பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா ஷீ இஸ் ரியலி பப்ளி அண்ட் கியூட்டான ஒரு நேச்சர், லைக் ரொம்ப ஃபன் லவிங் பர்சன்னே சொல்லலாம். அதனாலதான் ஆக்சுவலி நிறைய பேருக்கு அவங்க கிரஷாவும் ஆனாங்க. வெறும் பேட்டிங்ல மட்டும் அப்படியே கெத்தா இல்லாம அவங்களோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் லைக்கிங்கா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஸ்மிருதி இஸ் சச் அ இம்பாக்ட் இன் திஸ் கரண்ட் மாடர்ன் கிரிக்கெட் டீம். ஸோ ஐயப்பா, நம்ம வந்து ஸ்மிருதியோட பர்சனாலிட்டி சைல்ட்ஹுட் பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் உங்ககிட்ட வரேன், நம்ம அவங்களோட இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸ், டொமஸ்டிக் ஸ்டாட்ஸ்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் நம்ம கேதர் ஆன விஷயம் பாத்தீங்கன்னா இட்ஸ் விமென்ஸ் டே ஸ்பெஷலுங்க. ஸோ என்னோட பர்சனல் விஷஸ் ஃபார் ஆல் த விமென், மதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் தான் எங்களை மூவ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ வி ஆல் want to thank them and
அண்ட் அஸ்வின் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்ட்ல பீஸ் இருக்கு அப்படின்னா ஸோ ஆப்வியஸா அது விமன் நல்லதாங்க. ஸோ கிரேட் குடோஸ் டு தெம் அண்ட் வி ஆர் ஆல் ஹெல்ப்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு யூ. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஸ்மிருதி மந்தனா பத்தி பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தனா பாத்தீங்கன்னா ரொம்ப லெஜெண்ட் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஷி இஸ் ஜஸ்ட் 24 years old. ஸோ அவ்வளவு பெரிய லாங் கரியர்லாம் இல்ல, ஒரு ஷார்ட் கரியர் தான். அண்ட் ஸ்டில் ஷி ஹேஸ் அ லாங் ப்ராக்ரஸ் டு கோ இன் த ஃபியூச்சர். ஸோ அவங்களோட இன்டர்நேஷனல் டெபியூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் T20 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது ஒரு பங்களாதேஷோட T20 மேட்ச்ல April 5th 2013 அன்னைக்கு டெபியூ பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபாலோட் பை April 10, 2013 ODI டெபியூ பண்ணிருக்காங்க அதே பங்களாதேஷ் சைட்ல தான். பிகாஸ் ஒரே டூர்ல தான் அவங்களுக்கு T20 கேப்பும் கிடைச்சிருக்கு, ODI கேப்பும் கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபாலோட் பை 2014 ஷி காட் அ பிரேக் த்ரூ சீசன். அதனால டெஸ்ட் டெபியூ கிடைச்சிருக்கு. ஷி மேட் டெஸ்ட் டெபியூ ஆன் August 13, 2014 அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. அண்ட் இங்கிலாந்து ஹோம்லேயே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சூப்பரா. ஸோ அவங்க டெபியூஸ் பார்த்தோம்னா இப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவங்க கரியர். அண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்ல வந்து அவங்க 2 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஸோ ஷி இஸ் ஆவரேஜிங் அரௌண்ட் 27. அண்ட் ஸ்மிருதி மந்தனா பொறுத்த அளவுக்கு ஷி இஸ் ODI பிளேயர். ஒரு 50 ஓவர் ஃபார்மேட் பிளேயர் தான் சொல்ல முடியும். பிகாஸ் ஷி இஸ் ஆவரேஜிங் ஆஸ்ட்ரோனாசிங் 45 ஆவரேஜ் பண்றாங்க ஸ்மிருதி மந்தனா. ஒரு 50 மேட்சஸ் 2000 ரன்ஸ் கிராஸ் பண்ணிருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் இன் ஹர் லைஃப். அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் த இந்தியன் ஃபேன்ஸ் ஒரு ப்ரௌட் மொமெண்ட் தான். அண்ட் ஃபாலோட் பை T20 பார்த்தோம்னா ஒரு 50 கேம்ஸ்ல வந்து ஒரு 1175 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு 27 ஆவரேஜ் இருக்கு. ஸோ விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா மென்ஸ் அளவுக்கு வந்து அவ்வளவு அஸ்டானிஷிங்கான நம்பர்ஸ் இருக்காது. ஒரு குவைட் நேச்சுரலா தான் இருக்கும், ஒரு மீடியாக்கர் லெவல்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாட்ஸே ஸ்மிருதி மந்தனாக்கு ஒரு செம்ம அச்சீவ்மெண்ட் தான். சோ இதெல்லாம் தான் அவங்களோட ஸ்டாட்ஸ். மெயினா அஸ்வின் சொன்ன மாதிரி ஒரு பிரேக் த்ரூ சீசன் அவங்களுக்கு டொமஸ்டிக் கரியர்ல அந்த ஒரு ரஞ்சி டிராஃபி மேட்ச், சாரி ஒரு உமன்ஸ் மேட்ச்ல வந்து 224 ஸ்கோர் பண்ணிருப்பாங்க 150 பால்ஸ்ல. சோ அந்த சீசன்னால தான் அவங்களுக்கு ரெகக்னிஷனே கிடைச்சி இன்டர்நேஷனல் லெவல்ல. சோ இப்போ அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். மெயினா ஸ்மிருதி மந்தனாவோட கரியர் வந்து 2016 மேலதான் ஒரு கிக் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். 2016 தான் அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் குமிஞ்சிட்டே இருந்தது. அதாவது ஒரு ICC விமென்ஸ் டீம் ஆஃப் த இயர் அப்படிங்கறதுல ஸ்மிருதி மந்தனா மட்டும் தான் இந்தியால இருந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அந்த வருஷத்துல யாரெல்லாம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க பாக்குறப்போ எல்லா டீம்ஸ்ல இருந்து பிளேயர்ஸ் எடுப்பாங்க. அதுல வந்து ஸ்மிருதி மந்தனா தான் இந்தியால இருந்து ஒரே பிளேயரா இருக்காங்க. அண்ட் 2018 பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் விமென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. எப்படி நம்ம மென்ஸ்க்கு வந்து இந்த கேரி சாபர்ஸ் அவார்டு அப்படிலாம் இருக்கும், அதே மாதிரி ரஷேல் ஹே ஷோ ஃபிளின்ட் அவார்ட் அப்படின்னு ஒரு அவார்டு இருக்கு. அந்த அவார்ட் தான் ஸ்மிருதி மந்தனா கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே வருஷத்துல வந்து ஸ்மிருதி மந்தனா பிகேம் த ICC விமென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் இன் ODIs 2. சோ இதெல்லாம் தான் அந்த 2018 அவங்களோட மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ். அண்ட் 2017 வந்து இந்தியாவோட வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல வந்து ஸ்மிருதி மந்தனா வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் மேக் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த டோர்னமெண்ட்ல இந்தியா ஃபைனல்ஸ் போனாங்க. அந்த ஃபைனல்ஸ்ல போய் ஈவென்ச்சுவலி தே லாஸ்ட் டு இங்கிலாந்து. பட் ஸ்டில் அந்த டோர்னமெண்ட் பொறுத்தளவுக்கு ஸ்மிருதி மந்தனா பெர்ஃபார்ம் வெரி வெரி வெல். அதனால இந்தியா ஃபைனல்ஸ் போக முடிஞ்சது. இதே மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு ஸ்மிருதி மந்தனா பொறுத்த அளவுக்கு. சோ இதெல்லாம் தான் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் பாத்திரம். அண்ட் அவங்களோட டொமஸ்டிக் டீம்ஸ் எங்கெல்லாம் ஆடி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2016 வந்து BBL விமென்ஸ் BBL எப்படி மென்ஸ்க்கு நடக்குதோ அதே விமென்ஸ்க்கும் உண்டுங்க. அந்த BBL வந்து பிரிஸ்பெயின் ஹீட் வந்து ஸ்மிருதி மந்தனா சைன் பண்ணாங்க. 2016, 2017 2 சீசன் விளையாண்டாங்க. 16 பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரினால அவங்களால ஃபுல் டோர்னமெண்ட் ஆட முடியல. பட் 2017 வந்து ஷீ பிளேட் வெரி வெல். அண்ட் அடுத்த வருஷம் வந்து BR டீம் போயிட்டாங்க. ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் ஒரு டீம் ரெப்ரசென்ட் பண்ணாங்க 2018. அண்ட் இன்னொன்று ஒன்று பாத்தீங்கன்னா இந்த நியூசிலாந்துல வந்து ஒரு கயா சூப்பர் லீக் அப்படின்னு ஒரு லீக் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்காக ஆடி இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாவே இருக்காங்க அவங்க. அண்ட் ஃபாலோட் பை இப்ப இந்த IPL வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா எப்படி மென்ஸ் கண்டக்ட் பண்றாங்களோ அப்படியே விமென்ஸ்க்கு ஒரு 2-3 மேட்ச் ஆடுறாங்க அவங்க. அதுல வந்து ட்ரையல் பிளாஸ்டர்ஸ் ஒரு டீமுக்கு ஷீ இஸ் டூயிங் த கேப்டன்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ இதெல்லாம் தான் ஸ்மிருதி மந்தனாவோட கரியர் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் டொமஸ்டிக் டீம் ரெகக்னிஷன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டெபியூஸ் அண்ட் ஸ்டாட்ஸ். பக்காவா சொல்லிட்டீங்க ஐயப்பா. எங்களுடைய ஸ்டாட்ஸ்மேன்னே சொல்லலாம் ஐயப்பாவை. பக்காவா ஸ்டாட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி A to Z எல்லாமே கவர் பண்றாரு ஐயப்பா. ஸோ வெரி குட் ஜாப். கரெக்டா எல்லாருக்கும் சொல்லிட்டீங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு உமன்ஸ் டே ஸ்பெஷல்ல நிறைய கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. BBLனா என்னன்னு உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்காது. அது ஆக்சுவலி பிக் பேஷ் லீக். அது வந்து ஆஸ்திரேலியால நடக்கிற ஒரு லீக். ஸோ வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வெறும் 3 இந்தியன் விமன் கிரிக்கெட்டர்ஸ் தான் அந்த பிக் பேஷ் லீக்ல ஆடுறதுக்கே செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல ஒருத்தங்க வந்து ஸ்மிருதி மந்தனா, இன்னொன்று 2 பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தங்க, அவங்க அதுக்கப்புறம் வந்து ஹர்மன் பிரீத் கவுர். ஸோ இவங்க 3 பேர் வந்து BBLக்கு செலக்ட் ஆன ஒன்லி இந்தியன் உமன் பிளேயர்ஸ். அண்ட் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் தி வீடியோ நம்ம வந்துட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரூ ஃபெமினிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து வி ஹவ் ஆஸ்க்ட் அவர் ஆடியன்ஸ். ஸோ சம் நேம்ஸ் மென்ஷன் பண்றேன். அபிநயா, ஆகாஷ்னா, அதுக்கப்புறம் சிவம்னு ஒருத்தர். இவங்கலாம் வந்து லைக் தேவர் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ ரெஸ்பாண்டர்ஸ். டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க ட்ரூ ஃபெமினிசம்னா என்னன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் ரெஸ்பாண்டிங். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மேட்டர் டு அஸ். ஸோ ட்ரூ ஃபெமினிசம் அப்படின்னா என்ன அக்கார்டிங் டு மீ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈக்குவல் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அதுதான் வந்து ட்ரூ ஃபெமினிசம். ஏன்னா இந்த பாஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா தேர் வெரண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மென் வேர் டாமினேட்டிங் த சொசைட்டி.
So women had a lot of talent and capacities, but they wanted the opportunity. And many women, like, they are called true feminists. They fought for it, and now they have the rights for equal opportunities. அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் ட்ரூ ஃபெமினிசம். நான் ஏன் ட்ரூ ஃபெமினிசம் வந்து இதுதான் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன்னா, இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா பசங்க பண்ற எல்லாமே பண்ணா அது வந்து ஈக்குவல் டு ஃபெமினிசம் அப்படின்னு வந்து தேர் லாட் ஆஃப் மிஸ்கன்செப்ஷன்ஸ். அது அப்படி கிடையாது. அண்ட் வாட் ஐ வாஸ் ஹாப்பின்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய ரெஸ்பாண்டர்ஸ் மெனி கேர்ள்ஸ் ஆக்சுவலி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, வி டோன்ட் வாண்ட் டு பி சேம் லைக் மென், வி ஹாவ் அவர் ஓன் இண்டிவிஜுவாலிட்டிஸ் அண்ட் வி ஆர் யூனிக் இன் அவர் ஓன் வே. ஸோ எங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அந்த ஒரு ஸ்டேஜ் டு ஷைன் அதுதான் வேணும் அப்படின்னு வந்து மெனி கேர்ள்ஸ் ரெஸ்பாண்டட். ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா மெனி மிஸ்டேக் ஃபெமினிசம் அண்ட் தி மென் ஆர் கெட்டிங் ரியலி ஹர்ட்னே சொல்லலாம். லைக் நிறைய கைண்டான மென்லாம் தேர் கெட்டிங் லேபிள்ட் அஸ் செக்ஸிஸ்ட் அண்ட் ஆல். ஸோ விச் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். தேர் ஆர் லாட் ஆஃப் குட் மென் தட் வாண்ட் டு கிவ் விமன் த ஸ்டேஜ் டு ரைஸ். இப்போ ஸ்மிருதி மந்தனாவுடைய அப்பாவும் அண்ணாவுமே நம்ம பார்த்தோம். பொண்ணுக்கு வந்து டேலண்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு இருக்கிறப்போ தே லெட் ஹர் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்க வந்து எங்க பொண்ணு வந்து ஃபேமிலியை லீட் பண்றத எந்த இதுவும் எடுத்துக்கல, வி ஆர் நாட் டேக்கிங் எனி பேட் ஹார்ட், ஷீ வில் டேக் த ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. தட்ஸ் சம்திங் வி ஆல் மஸ்ட் லேர்ன். அண்ட் கேர்ள்ஸ் ஆல்சோ பசங்களுக்கு ஈக்குவலே பசங்களே பண்ணாலும் தப்பு தான். லைக் ஸ்மோக் ஆர் சிகரெட், தட்ஸ் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிஸ், அவங்களுடைய ஓன் தாட்ஸ், அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம். பட் அதுல தான் ஈக்குவாலிட்டி காட்டணும் அப்படின்றது அவசியமே இல்லை. யூ ஹாவ் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஓன் platforms to show your skills and talent. So I hope வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ரூ ஃபெமினிசம்னா என்னன்ட்டு. யூ வில் கெட் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் எங்க நீங்க ஷைன் ஆகணும், எந்த ஃபீல்டில் நீங்க ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க வந்து உங்களுடைய ட்ரூ ஸ்கில்ஸை காட்டுங்க. there are lot of unique ways to shine and be a true feminist. ஏன்னா being a woman is really a special thing. You guys get to be a mother. pregnancy எல்லாம் நீங்க தாண்டி வரீங்க. you go through a lot of pain. ஸோ அப்படி இருக்க சொல்ல யூ ஆர் டெஃபினெட்லி ஸ்பெஷல். யூ பிரிங் லைஃப் இன் டு திஸ் வேர்ல்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான பீயிங்கா இருக்க சொல்ல யூ ஆர் ஆல்வேஸ் யூனிக் இன் யுவர் ஓன் வே. நீங்க மென் மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. யூ ஹாவ் யுவர் ஓன் கெப்பாசிட்டிஸ், ஓன் பியூட்டிஃபுல் வே டு ஷோ யுவர் டேலண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ட்ரூ ஃபெமினிசம்ன்றது வந்து தன்னுடைய ஓன் கெப்பாசிட்டிஸை வந்து அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் யூஸ் பண்றவங்க தான் ட்ரூ ஃபெமினிஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் விமன். ஸோ ஐயப்பா, நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ட்ரூ ஃபெமினிசம் பத்தி? ஆமா அஸ்வின், நிறைய உண்டு. பிகாஸ் இப்ப நம்ம லேட்டஸ்டா பார்த்தோம்னா நான் மெயினா ஒரு இன்ஸ்டன்ஸ் கோட் பண்ண விரும்புறேன். இந்த கடைசி அந்த லாஸ்ட் 1 இயரா வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா உலகமே தத்தளிச்சது அப்படிதான் சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி நேரத்துல நான் நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இந்த விமன் சோசியல் ஒர்க்கர்ஸ் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க சொசைட்டிக்கு. அதாவது நர்ஸா இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க, ஹெல்த் லைன் ஒர்க்கர்ஸா இருக்காங்க, அண்ட் சானிட்டரி மெஷர்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க ஸ்டெப்ஸ். அண்ட் உண்மையை சொல்ல போனா தமிழ்நாட்டுல தான் இது மாதிரி நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க. தவிர வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அது மாதிரிலாம் இருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய விமன்ஸ் நம்ம கண்ட்ரிலேயே இருக்காங்க. சோ இவங்களை ரெகனைஸ் பண்றதுக்கே நம்ம நிறைய நேரம் தேவைப்படும். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். யுஎன்ஓ வந்து அதாவது March 8 உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட் கண்டக்ட் பண்றாங்க விமன் ஹானர் பண்றதுக்காகவே. இதுக்காக நிறைய கண்ட்ரிஸ்லயே விடுறாங்க. சோ அவங்க எல்லாம் பண்ண ஒர்க்ஸ்னால தான் இப்போ அட்லீஸ்ட் உலகம் வந்து ரொம்ப நாசமா போகாம கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாரும் பீப்புள் வந்து ரிகவர் ஆயிருக்காங்க முன்னாடி இந்த அளவுக்கு. அண்ட் அவ்வளவு அழகா எல்லாரும் பாத்துக்கிறாங்க. மெயினா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் தேங்க் பண்ணணும். அண்ட் நீங்க சொன்ன அந்த ஃபெமினிசம் பத்தி நான் பேச விரும்புறேன். என்ன பார்த்தோம்னா அந்த ஈக்குவாலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுதாங்க கொஞ்சம் இடிக்குது. என்ன பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற விமன் பொறுத்தளவுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அவங்க கிராப் பண்ணி அதுல ஷைன் ஆகணும். ஐ எம் நாட் ஆஸ்கிங் தெம் டு அவுட் பிளே பண்ண நான் சொல்லல. பட் அவங்க என்ன டேலண்ட் இருக்காங்களோ அதே டேலண்ட்டை நீங்களும் கொண்டு வாங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதை கிராப் பண்ணுங்க. அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட், கிவ் யுவர் 100%, மேபி 200% கூட கொடுக்கலாம். ஸோ ஈக்குவாலிட்டிங்கிறது நம்ம பையன் என்ன பண்ணாலும் அதான் கொண்டு பண்ணி ஈக்குவாலிட்டி ஷோ பண்ணோம் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஒழுங்கா கிராப் பண்ணி நம்ம ஒழுங்கா லைஃப்ல ஷைன் பண்ணாலே அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் விமன். நம்ம அம்மா பாக்குறோம், சிஸ்டர்ஸ் பாக்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறோம், அண்ட் லவ்வர்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் சொல்ல போனா இப்போ நம்மள மாதிரி நம்ம வீட்லயே நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஸோ அம்மா வந்து ஒரு ஃபேமிலியில எவ்வளவு க்ரூஷியல் ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு நாள் அம்மா இல்லாட்டி நம்ம யாரால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு சின்ன பையன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறான் அப்படின்னா வந்து பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் முதல்ல அம்மா தான் தேடுவாங்க. அந்த அம்மாங்கிறது ஈவன் தோ ஷி இஸ் நாட் ஃபினான்ஷியலி ஏர்னிங், அந்த ஒரு ஹவுஸ்க்கு வந்து ஒரு வார்ம்த் கொடுக்கறது வந்து மதர் தான். அதே மாதிரி சிஸ்டர்ஸ், பசங்க வந்து ஜாலியா ஒரு பொண்ணிட்ட பேசுறாங்க அப்படின்னா அது காரணம் அவங்க அக்கா தான் இருக்கும். அக்கா இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டம் தான். பட் லக்கிலி அஸ்வினுக்கும் எனக்கு மாதிரி ஸோ நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ வி காட் அவர் ஓன் சிஸ்டர்ஸ் அண்ட் அவங்களும் நிறைய நாங்கள் கத்துப்போம். இன்ஃபேக்ட் சொல்ல போறோம் எங்களுக்குள்ள ஈகோ அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள நல்லா நாங்கள் டெவலப் பண்ணிக்கணும். வி வில் செரிஷ் ஈச் அதர்ஸ் மொமெண்ட், ஹாப்பி லைஃப், அது மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்
பசங்க பொண்ணிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் பழைய காலம் மாறி வந்துச்சுங்கிற ஜாலியா பேசலாம் நம்ம அண்ட் யூ மேட் டு ஸ்டே இன் லிமிட்ஸ். அவ்வளவுதான். நம்ம அவங்களுக்கு என்ன கம்ஃபர்ட் கொடுக்குறோமோ அதே கம்ஃபர்ட் நம்மளும் அவங்க கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. நம்ம தப்பா எடுத்துக்கவே கூடாது அதை. சோ அதை வந்து நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம ராங் மோட்ல போயிடக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்க அஸ்வின் சொன்ன மாதிரி கைண்ட் மென் நிறைய பேர் இருக்காங்க. தப்பான பசங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பட் அவங்களால என்டையர் மென் கம்யூனிட்டிக்கு கெட்ட பேர் வருது. சோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களே ரெடியூஸ் பண்ணணும். சோ விமன் வந்து வி ரெக்வெஸ்ட் யூ டு ஹானர் த மென் அண்ட் நாங்க உங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றோம். வி கிவ் யூ ஹை ஸ்டேக்ஸ் அப்படிதான் சொல்ல முடியும். சோ இது மாதிரி ஒரு விமென்ஸ் டே கேதரிங்ல நாங்க வந்து ஒரு விமென்ஸ் கிரிக்கெட்டர் ஸ்மிருதி மந்தனாங்கிற ஒரு சைல்ட் ஹீரோ அப்படிதான் சொல்ல முடியும். பிகாஸ் இஸ் வெரி யங். அவங்க வந்து பேசுனது we are very happy and once again we wishing you all the best and future success for all the women from our Breathe Cricket team. வெரி வெல் செட். ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயப்பா. அதுதான். ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷைன் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதுல உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ண விரும்புறேன். அண்ட் கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் அவர் மதர்ஸ், எஸ்பெஷலி அவர் மதர்ஸ். எனக்கும் ஐயப்பாவோட மதர்ஸ் வி டோன்ட் கெட் டு அப்ரிஷியேட் வெரி ஆஃபன். ஸோ இந்த வீடியோ மூலமா இதை நீங்க பாப்பீங்க கண்டிப்பா. ஸோ ஒரு ஸ்பெஷலா இருக்கும். ஸோ தேங்க்யூ அம்மா. நீங்க வந்து இந்த கோவிட் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அப்படி சொல்லி இந்த ஒரு ஸ்பெஷலான வீடியோ வில் லைக் டு கன்க்ளூட். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வில் பி மேக்கிங் ஃபார் யூ. ஸோ டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் த வேர்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பிரீத் கிரிக்கெட்னு ஒரு சேனல் இருக்குன்னு ஹெல்ப் அஸ் க்ரோ. அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் அஸ்வின் அண்ட் ஐயப்பா. தேங்க்யூ. சியர்ஸ். Thank you, cheers.